நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கு அருமையான தேவஜனமே, மனம் பதறி போயிருக்கிறீர்களா? மனம் நொந்து போயிருக்கிறீர்களா? என்ன செய்வோம் என்று நினையாதிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று. ஏனென்றால் இருமனம் உள்ளவர்கள் நிலையற்றவனாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நாம் செய்கிறோம், இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, செய்து பார்ப்போமே, ஜெபித்து தான் பார்ப்போமே, போய் தான் பார்ப்போமே, இப்படியெல்லாம் நாம் நினைத்திருக்கிறோம். இதெல்லாம் தவறானவைகள். தேவனிடத்தில் எதை விசுவாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என கருமையான தேவஜனமே, விசுவாசத்தோடு இருமனம் இராதபடிக்கு, சந்தேகம் இராதபடிக்கு, ஆமேன், சோத்திரம், ஹல்லேலூயா, தேவனிடத்தில் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் உங்களுடைய மனநிலையை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஆமேன். God bless you all.